இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டிப் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். டெய்லரிங்கோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நிறைய பேர் கிளாஸுக்கு வரவங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்தோன்னே அவங்க ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால இதை நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணாலும் ஒரு 3 லைன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது கம்பல்சரி இருக்கும். இந்த 3 லைன் இல்லாத ட்ரெஸ்ஸஸே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷோல்டர், செகண்ட் ஒன் வந்து அப்பர் செஸ்ட் ஆர் செஸ்ட் எனிதிங். ஓகே, தேர்ட் லைன் வந்து வேஸ்ட். வேஸ்ட்ன்றது என்னன்னா நம்மளோட செஸ்ட்டுக்கும் நம்மளோட ஹிப்புக்கும் நடுவில் இருக்கிற பார்ட்டு தான் வேஸ்ட். ஓகேங்களா? இந்த ஷோல்டரை வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணணும், டிவைடட் பை 2. அதே அப்பர் செஸ்ட் பார்த்தீங்கன்னா லூசிங் கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். எவ்வளோ லூசிங் ஆட் பண்ணலான்னா 2 inch, 3 inch, 4 inch தாராளமாக இது வரைக்கும் ஆட் பண்ணலாம். நம்ம ஃப்ராக் இல்லை வந்து ஒரு மேக்ஸி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது. வேஸ்ட் வந்து உங்களுக்கு சுடிதார் இந்த மாதிரி தைக்கும்போது 2 inch ஆர் 3 inch நீங்கள் லூசிங் ஆட் பண்ணலாம். இல்லை நான் வந்து பிளவுஸ் தைக்க போகிறேன்னா இதில் வந்து லூசிங் ஆட் பண்ண தேவை கிடையாது. வேஸ்ட் ஏன்னா ஃபிட்டாக இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக். இந்த பேசிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த லைன்லாம் நம்மளோட ட்ரெஸ்ஸில் எங்கே வருது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஷோல்டர் ஏன் டிவைடட் பை 2 பண்ணுறோன்னா, நம்ம ஃபுல் ஷோல்டரை எடுப்போம், நெக்குக்கு வந்து நடுவில் ஒரு ஹேலோ கொடுப்போம். இதுதான் உங்களோட ஷோல்டர், இது வந்து உங்களோட நெக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஷோல்டரை வந்து இங்கேயும் டிவைட் பண்ணுறோம். அதனால தான் ஷோல்டர் டிவைடட் பை 2. செஸ்ட்டுக்கு ஏன் லூசிங் கொடுக்குறோம்? இப்போ ஒரு ஃபிங்கர் இருக்கு, நான் இப்போ இந்த ஃபிங்கரில் வந்து மெஷர் டேப் வச்சு நான் வந்து மெஷர் பண்ணுறேன். இதுதான் என்னோட அளவு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இதே அளவுக்கு வந்து நான் ட்ரெஸ் தைச்சேன் அப்படின்னா என்னோட ஃபிங்கர் உள்ளே போகுமா? போகாது. ஸோ நான் ஒரு 1/2 inch லூசிங் கொடுத்தேன்னா என்னாகும்? ஈஸியாக உள்ளே போகும். ஸோ இதுதான் பேசிக். நம்ம பிளவுஸுக்கு நம்ம ஓப்பனிங் வைக்கிறோம், அதனால ஈஸியாக அது ஃபிட் ஆயிரும். பட் ஒரு குர்த்தியோ சப்போஸ் நீங்கள் அதில் ஜிப் ஆட் பண்ணுறீங்க, இல்லை பின்னாடி ஏதாவது பேட்டர்ன் ஆட் பண்ணுறீங்கன்னா ஓகே ஃபைன். பட் இல்லை ஒரு நார்மலான ஒரு குர்த்தி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன், ஜிப் இல்லை, ஹூக் இல்லை, பின்னாடி எந்த பேட்டர்னும் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் லூசிங் ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த லூசிங் உங்களோட உடம்புக்குள்ள போய் ஈஸியாக ஃபிட் ஆகிறதுக்கு. இதுதான் பேசிக். இது புரிஞ்சிச்சுனாவே ஸ்டிச்சிங் ஈஸியாக புரிஞ்சிடும். எதுக்காக இந்த லூசிங் ஆட் பண்ணுறோன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் அண்ட் கிளியர் வே. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்றது ஈஸியான ஒரு மெத்தட் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டெய்லி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.